அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றைய தினம் புல்லட் அரசரின் ஊடாக முன்னாள் பிரதேச சபை வேட்பாளரும் சமூக ஆர்வலருமான குச்சவெளி பிரதேச சபை ஜாயநகர் வட்டார தற்போதைய வேட்பாளரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தற்போதைய வேட்பாளருமான சமீம் அவர்களை சந்தித்து சில விடயங்களை வினவுவதற்காக வேண்டி வந்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் சிறிய ஒரு காணொளியாக இந்த விவாதத்தை முடித்துக் கொள்ளலாம் என நினைக்கின்றேன். நீங்கள் கடந்த காலங்களிலே தேர்தலிலே குதித்திருந்தீர்கள். அதாவது எத்தனை முறை நீங்கள் கடந்த காலங்களிலே தேர்தலிலே குதித்திருந்தீர்கள்? நான் 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்த நான் அதற்கு பிற்பாடு 2023ஆம் ஆண்டு நடைபெற இருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வேட்புமனு பத்திரத்தில் கையொப்பமிடப்பட்டு அதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களினால் முன்னாள் ஜனாதிபதி அவர்களினால் அந்த வேட்புமனுக்கள் இடைநிறுத்தப்பட்டு தேர்தல் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அதாவது நீங்கள் ஒரு தடவை மாத்திரம்தான் களத்தில் இறங்கி தேர்தல் கேட்டிருந்தீர்கள், பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தீர்கள், அப்படி அல்ல? ஆமாம். அப்படி என்றால் நீங்கள் ஒரு தடவை மக்கள் மத்தியிலே பிரச்சாரங்களில் ஈடுபட்டு தேர்தலிலே களமிறங்கி இந்த வட்டார தேர்தலிலே களமிறங்கி தோல்வியை தழுவிருந்தீர்கள். நீங்கள் பிரதானமாக இந்த அரசியலிலே இந்த தேர்தலிலே இறங்குவதற்கான பிரதான காரணம் என்ன? உண்மையில் தேர்தல் இறங்குவதற்கான பிரதான காரணம் என்னன்னு சொன்னா, நான் சமூக சேவை அடிப்படையில சில விடயங்களை ஊர்ல மக்களுக்காக வேண்டி சமூகத்துக்காக செய்திருந்தேன். அதுக்கு அரசியல் அங்கீகாரம் அதிகாரம் தேவை. அந்த அரசியல் அங்கீகாரம் இல்லாத பட்சத்துல எந்த ஒரு விடயத்தையும் சாதித்துக் கொள்ள இயலாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. சில திணைக்களங்களுக்கு நான் சென்றிருந்த போது உண்மையில் அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் அந்த திணைக்களங்களுடன் பேசி எமது சமூகத்திற்கான எமது மக்களுக்கான சேவைகளை செய்ய முடியாமல் போனது. அதற்காக வேண்டித்தான் நான் அரசியலில் இறங்கி மக்களுடைய ஆணையோடு அரசியல் அதிகாரம் கிடைக்கின்ற பட்சத்தில் நான் மக்களுக்கான சேவையை தொடர்ந்து செய்ய இயலும் என்ற எண்ணத்தோடு தான் நான் இந்த தேர்தலிலே களமிறங்கினேன். நீங்கள் எப்படியான சேவைகளை செய்வதென்றால் அரசியல் அங்கீகாரம் வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? உதாரணமாக நான் 2018ஆம் ஆண்டு தேர்தலிலே போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தாலும் என்னால் முடியுமான பல வேலை திட்டங்களை செய்திருக்கின்றேன். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் உதாரணமாக, அதாவது நீங்கள் 2018ஆம் ஆண்டு இந்த வட்டார தேர்தலிலே களமிறங்கியிருந்தீர்கள், பிரச்சாரம் செய்திருந்தீர்கள். அந்த தேர்தலிலே களமிறங்குவதற்கு முன்னர் உங்களை தூண்டுவதற்கு, இந்த தேர்தலில் நான் களமிறங்க வேண்டும் என்று தூண்டுவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கும், ஒரு விடயம் காரணமாக அமைந்திருக்கும். அது என்ன விடயம், என்ன சம்பவம் நடந்ததால் நீங்கள் இந்த அரசியலுக்கு இறங்கணும் என்ற ஒரு உத்வேகம் உங்களுக்கு ஏற்பட்டது என்பதை இங்கு மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த கடமைப்பட்டுள்ளீர்கள். என்னன்னு சொன்னா, நான் சமூக சேவை அடிப்படையில சுனாமிக்கு பிற்பாடு 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமிக்கு பிற்பாடு சமூக சேவை அடிப்படையில மக்களுக்கு நிறைய விடயங்களை செய்து கொடுத்து கொண்டிருந்தனர். அவ்வாறான காலகட்டத்திலே எமது பிரதேசத்திலே பல கட்சிகளை சார்ந்தவர்கள் தேர்தலில், அதாவது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம், பிரதேச சபை தேர்தலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பல கட்சிகளுக்கு பலர் வேலை செய்யக்கூடிய நிலைப்பாடு இருந்தது. அந்த அவர்களுடைய செயற்பாடுகள் உண்மையில் அந்த மக்களுடைய வாக்குகளை எடுத்து அரசியல்வாதிகள் கொடுக்கின்ற விடயத்திலே மாத்திரம் அவர்கள் உன்னிப்பாக இருந்தார்களே தவிர, இந்த மக்களுடைய வாக்குகளை எடுத்து கொடுக்கக்கூடியவர்கள் அந்த அரசியல்வாதிகளிடமிருந்து இந்த சமூகத்திற்கான இந்த மக்களுக்கான சேவைகளை செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடை நான் காணவில்லை. அதை ஒரு காரணமாக வைத்துத்தான் நானும் அரசியலில் ஈடுபட்டு இவர்களைப் போல் இல்லாமல் அரசியலில் இருந்து கிடைக்கக்கூடிய லாபங்களை பெற்று மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் இந்த அரசியலில் ஈடுபட்டேன். நான் உங்களிடம் கேட்டது, நீங்கள் எந்த விடயத்தை மக்களுக்காக செய்ய சென்று அந்த விடயத்தின் மூலமா அந்த விடயத்திலே நீங்கள் தோல்வி கண்டு, மக்களுக்கு செய்ய முடியாமல் தோல்வி கண்டு
நாம் இந்த அரசியலில் இறங்கினால்தான், அரசியல் அதிகாரம் பெற்றால்தான் நாம் இதை செய்ய முடியும் என்ற விடயத்தை, எந்த விடயத்தின் மூலம் நீங்கள் அதை பெற்றுக் கொண்டீர்கள்? நான் ஜாயாநகர் விவசாய சம்மேளனத்தின் தலைவராக இருக்கின்றேன். தலைவராக இருந்த காலத்திலே எமது விவசாயிகளுக்கான காணி அனுமதி பத்திரங்கள் பெற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பும் கடப்பாடும் எனக்கு இருந்தது. அது சம்பந்தமாக நான் பல தடவைகள் பிரதேச செயலகத்திற்கு சென்று பிரதேச செயலாளருடன் கதைத்து இது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும், ஆனால் அந்த பிரதேச செயலாளர் அவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு என்று சொன்னால், அரசியல் அங்கீகாரம் உள்ளவர்களுக்கான முன்னுரிமை வழங்கப்பட்டதை தவிர எம்மை போன்ற சமூகம் சார்ந்த அமைப்புகளோடு சேர்ந்து பயணிப்பவர்கள் அங்கீகாரத்தை அவர்கள் வழங்கவில்லை. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அதாவது கடந்த மாகாண சபை இருந்த காலத்திலே ஹாபிஸ் நசீர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் குச்சவெளி பிரதேச செயலகத்தினால் காணி அனுமதி பத்திரம் இல்லாதவர்கள் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது. அது புல்மோட்டையில் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த அனுமதி பத்திரம் புல்மோட்டையில் வைத்து வழங்கப்பட்டது. இது சம்பந்தமாக நான் பிரதேச செயலாளரிடம் சென்று அந்த நாள் இருந்த தனேஸ்வரன் அவர்களுடன் சென்று நான் இது சம்பந்தமாக கதைத்து இந்த அனுமதி பத்திரம் பெற்றுக்கொள்வதற்குரிய நடவடிக்கை எடுத்த போது என்னை அவர் அந்த இடத்திலே ஒரு விவசாய சம்மேளன தலைவர் தானே என்ற நோக்கோடு தானே பார்த்தாரே தவிர என்னை ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர் என்ற நிலைப்பாடை பார்க்கவில்லை. இவருடைய இந்த நிலைப்பாடினால என்னை இந்த அலுவலகத்திற்குள் எடுக்காமல் வெளியிலே வைத்து என்னை கதை சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு நிலைப்பாடாக அவருடைய நிலைப்பாடு இருந்தது. அதை வைத்துத்தான் நான் உடனடியாக முடிவு செய்தேன். உடனடியாக நான் ஒரு அரசியலோடு சேர்ந்து போனால்தான் மக்களுக்குரிய சேவைகளை செய்து கொடுக்க இயலும் என்ற எண்ணத்தோடு தான் நான் அந்த அரசியலிலே நான் ஈடுபட்டேன். இப்படியான சம்பவங்கள் தான் உங்களை இந்த அரசியலுக்குள் வருவதற்காக வேண்டி, இந்த அரசியலுக்குள் குதிப்பதற்கு உங்களை உத்வேகப்படுத்தியது என்று கூறுகின்றீர்கள். நீங்கள் நினைக்கின்றீர்களா, சாதாரணமாக இந்த குச்சவெளி பிரதேச சபையிலே ஒரு பிரதேச சபை மெம்பராக வந்து, பிரதேச சபை உறுப்பினராக வந்து எந்த வகையான சேவைகளை நீங்கள் செய்யலாம் என நினைக்கின்றீர்கள்? உண்மையில் பிரதேச சபை உறுப்பினராக வந்தால் நிறைய சேவைகள் செய்யலாம். மக்கள் சபையினூடாக வரக்கூடிய ஒதுக்கீடுகள் உண்மையில் இதற்கு முன்னர் எமது இந்த பிரதேச சபையிலிருந்து தெரிவு செய்யப்பட்டு பிரதேச சபைக்கு சென்றவர்களால் ஏனைய பகுதிகள், உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் தவிசாளர் முன்னாள் தவிசாளர் முபாரக் அவர்களினால் நிறைய வேலை திட்டங்கள் புல்மோட்டையில செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் எமது பிரதேசத்தையும் புல்மோட்டையும் ஒப்பிடுகின்ற போது உண்மையில் எமது பிரதேசம் பின்தங்கி காணப்படுகின்றது. உதாரணத்துக்கு சொல்வதாக நீங்கள் முன்னாள் ஒரு விடயம் குறிப்பிட்டிருந்தீர்கள், தனேஸ்வரன் அவர்கள், குச்சவெளி பிரதேச செயலாளர் தனேஸ்வரன் அவர்கள் காணிப்பத்திரம் சம்பந்தமாக, அதில் பாகுபாடு காட்டிய சம்பந்தமாக பேசியிருந்தீர்கள். அந்த நேரத்திலே குச்சவெளி பிரதேச சபை தவிசாளராக யார் இருந்தார்? அந்த நேரத்தில் தவிசாளராக இருந்தவர் முபாரக் அவர். அப்ப ஒரு தலைவருடைய, பிரதேசத்தினுடைய தவிசாளருடைய அனுமதி இல்லாமல் செயலாளர் இயங்க முடியாது அல்லவா? ஆமா, இயங்க முடியாது. அவர்கள் இருவர்களும் இணைந்துதான். ஏனென்று சொன்னால் பிரதேச சபை தவிசாளரும் பிரதேச சபையுடைய செயலாளரும் சேர்ந்துதான் அந்த புல்மோட்டையிலே காணி அனுமதி பத்திரம் வழங்கக்கூடிய நடவடிக்கைகளை அந்த நேரத்திலே ஏற்படுத்தியிருந்தார். அப்படியாயின் ஒரே பிரதேச சபைக்குள் இருக்கின்ற பல ஊர்கள் இருக்கின்ற பட்சத்தில் ஒரு ஊருக்கு மாத்திரம் இந்த வேலை திட்டம் நடந்திருக்கிறது என்று சொன்னால், இங்கு தவிசாளர் அவர்களால் பாகுபாடு காட்டப்பட்டிருக்கிறது என்பதனை நீங்கள் கூற வருகிறீர்கள். உண்மையில் பாகுபாடு ஒரு விடயத்தில் மாத்திரமல்ல, பல விடயங்களிலே பாகுபாடு காட்டப்பட்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், எமது இந்த குச்சவெளி பிரதேச சபையின் ஊடாக புல்மோட்டையிலே கிரீன் பார்க் என்ற ஒன்றை அமைத்திருக்கின்றார்கள். அந்த கிரீன் பார்க்குரிய செலவீனமாக 4 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட செலவுகள், அந்த 4 கோடி ரூபாய் பொறுமதியான கிரீன் பார்க் என்பதை அவர்கள் அந்த இடத்திலே காட்டுகின்றார்கள். அந்த இடத்திற்கு சென்று பார்த்தால் ஒரு 4 லட்சம் ரூபாயுடைய வேலை திட்டம் கூட கிரீன் பார்க்கு 4 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குரிய காசு எடுத்ததாக அந்த சபையில் இருந்தவர்கள் தெரிவிக்கின்றார்கள். 4 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. கிரீன் கார்டன் இங்கு அமையப்பட்டிருக்கிறது. கிரீன் கார்டன் அமையப்பட்டிருக்க புல்மோட்டையில் ஒரு குளத்தை அண்டிய
பகுதியிலே அமையப்பெற்றிருக்கு. நீங்க அந்த வேலை திட்டம் தற்பொழுது முடிவடைந்து அது மக்கள் பாவனைக்கு விடப்பட்டிருக்கிறார். அது முடிவடைந்து மக்கள் பவனிக்கு விடப்பட்டிருக்கு. ஆனால் அது பிரயோசனம் இல்லாத ஒரு வேலை திட்டமாக தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான் கேட்பது என்னவென்றால் 4 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுக்கு அங்கு வேலை திட்டங்கள் நடைபெற்றிருக்கிறதா என்று. 4 கோடி ரூபாய் பொறுமதியான வேலை திட்டம் அந்த இடத்துல நடைபெறவில்லை. ஆனால் அதற்குரிய 4 கோடி ரூபாய்க்குரிய வேலை முடிந்ததாக அவர்கள் அதை காட்டுகின்றார்கள். ஆனால் அந்த வேலை திட்டம் 4 கோடி ரூபாய் பொறுமதியான வேலை திட்டம் இல்லையா? அப்படியாயின் இந்த நிதி ஒதுக்கீட்டிற்குள் இந்த வேலை திட்டத்திற்குள் பல மோசடிகள் நடந்திருப்பதனை நீங்கள் கூற வருகிறீர்கள். இது அது மாத்திரமல்ல, அதிலே மோசடி. எங்கட பிரதேச சபைக்கு முன்னால் கட்டப்பட்டிருக்கின்ற பாலூட்டும் தாய்மாருக்கான கட்டிடம் ஒன்று ஏடிஎம் இயந்திரத்திற்கு அருகாமையில கட்டப்பட்டிருக்கின்றது. அதிலே 23 லட்சம் ரூபாய் காசு எடுத்திருக்கின்றார்கள். உண்மையில் அதற்குள்ளே ஒரு 2 பேர் இருக்க இயலாத நிலைமை. 2 தாய்கள் இருந்து பிள்ளைகளுக்கு பாலூட்ட முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அதே மாத்திரமல்லாமல் பிரதேச சபைக்கு முன்னாலே மலசுழ கூடம் கட்டியிருக்கின்றார்கள். 35 லட்சம் ரூபாய் நிதி அதுக்கு எடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் நினைக்கிறீர்களா சபையிலே தீர்மானங்கள் எடுக்கப்படாமல் இந்த ஒதுக்கீடுகள் எல்லாம் ஒதுக்கப்படுகிறது என நீங்க நினைக்கிறீர்கள்? இல்ல, உண்மையில் சபையில் தீர்மானம் எடுக்கப்படுகின்றது. அப்ப கடந்த ஆட்சி காலங்களிலே கடந்த சபையிலே இருந்தவர்கள் அனைவரும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இந்த நிதி ஒதுக்கீடுகள் அநியாயமான முறையிலே ஒதுக்கப்பட்ட பொழுது, இந்த அநியாயங்கள் இங்க நடைபெறுகின்ற பொழுது, இந்த திட்டத்திற்குள் பல மோசடிகள் நடைபெறுகின்ற பொழுது சபையில இருந்த உறுப்பினர்கள், நான் நினைக்கின்றேன் சுமாராக 16 உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். 16 உறுப்பினர்கள் இருந்தால் அதில் எமது கிராமத்தை பிரதிநிதித்துவப்படுது. அதாவது ஜாயநகர் இந்த வட்டாரத்தில் 3 உறுப்பினர்கள் இருந்தார்கள். அதே போன்று குச்சவெளி வட்டாரத்திலே 1 உறுப்பினர் இருந்தார்கள். எமது இந்த கிராமத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி 4 பேர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த 4 பேர்களும் அவர்களுக்கு அந்த பிரதேச சபையின் தவிசாளருக்கு சார்பாகத்தான் செயல்பட்டிருக்கின்றார்கள். கடந்த பிரதேச சபை ஆட்சியிலே நான் நினைக்கிறேன் முஸ்லிம் காங்கிரசுடைய ஆட்சி நிலவிய நினைக்கிறேன் பிரதேச சபையிலே. அந்த காலகட்டத்திலே முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நீங்கள் கூறுகின்ற முபாரக் அவர்கள் தவிசாளராக காணப்பட்டார்கள். அவருக்கு நான் நினைக்கிறேன் ஓரிருவரை தவிர ஏனைய அனைவரும் 100% ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள். இந்த வேலை திட்டங்கள் நீங்கள் கூறுகின்ற பாலூட்டும் தாய்மார்களுக்கான அறைகள், அடுத்து வந்து லக்ஸரி பாத்ரூம் என்று சொல்லி ஒரு லக்ஸரி பாத்ரூம் கட்டியிருந்தார்கள். இப்படியா நீங்க சொல்லுகின்ற வேலை திட்டங்கள் எல்லாம் யாரால் செய்யப்பட்டது? அங்கே அதே பிரதேச சபையின் தவிசாளர்கள் தான் செய்யப்பட்டது. ஒப்பந்தக்காரரை வைத்துத்தான் அவர் செய்வித்தார். நான் அந்த இடத்திற்கு, அதாவது அந்த லக்ஸரி பாத்ரூம் என்று சொல்றேன், அந்த மலசூழல் கட்டப்பட்ட சமயத்தில் நான் அந்த இடத்திற்கு போனேன். ஒரு நாள் காலையிலே போகின்ற போது அவர்கள் அந்த டொய்லெட் குழிக்குரிய தோண்டிய மண்ணை அவர்கள் அந்த இடத்திலே அந்த கட்டிடத்துக்கு பயன்படுத்தினார்கள். உடனே நான் அதை தடுத்து நிறுத்தி உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அவரிடத்திற்கு வரவழைத்து உடனடியாக அந்த சீமந்து போட்டு குலைத்த மண்களை அந்த இடத்திலே இருந்து அப்புறப்படுத்தி வேற மணல் கொண்டு வந்து அந்த வேலைகளை செய்வதற்குரிய நடவடிக்கை நான் செய்தேன். அதாவது நான் பிரதேச சபையுடைய உறுப்பினராக இல்லாவிட்டாலும் இந்த கிராமத்தினுடைய வேலை திட்டங்களை, இந்த கிராமத்தினுடைய அபிவிருத்திகளை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது என்ற வகையில் நான் இந்த வேலை திட்டங்கள் நடைபெறுகின்ற பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவது வளமை. அதன் அடிப்படையில் தான் நான் அந்த பிரதேச சபையினால் இவ்வாறான ஒரு வேலை திட்டம் நடைபெறுவதை அறிந்து நான் அந்த இடத்திற்கு சென்ற போது என்னுடைய கண்முனைக்கு அவ்வாறான ஒரு நிகழ்வு இடம்பெற்றது. அப்படியாயின் பல மோசடிகள் பல இதில் நடைபெறுகிறது என்று கூறுகின்றீர்கள். நீங்கள் பிரதேச சபை இந்த தேர்தலிலே, வட்டார தேர்தலிலே கடந்த 2018 களமிறங்கி தோல்வியுற்றிருந்தீர்கள். சாதாரணமாக எத்தனை வாக்குகளால் நீங்கள் தோல்வியுற்றிருந்தீர்கள்? நான் 81 வாக்குகளால் தோல்வியுற்றிருந்தேன். அதாவது இந்த பிரதேசத்திலே எத்தனாம் இடத்திலே நீங்கள் தக்க வைத்துக் கொண்டிருந்தீர்கள்? நான் 3வது இடத்திலே இருந்தேன். 3வது இடத்திலே இருந்தீர்கள். நான் நினைக்கின்றேன், அப்படியாயின் நீங்கள் நினைக்கின்றீர்களா மக்கள் உங்களை இந்த தேர்தலிலே புறக்கணிக்கிறார்கள் அல்லது உங்களை நிராகரிக்கின்றார்கள் என நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நான் மக்கள் என்னை நிராகரிக்கின்றார்கள் என்று நான் நினைக்கவில்லை. மக்கள் உண்மையில் எனக்குரிய ஆதரவை மக்கள் வழங்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். கடந்த முறையை விட. அப்படியாயின் கடந்த முறை உங்களை அவர்கள் வெற்றி பெற செய்திருக்க வேண்டும். அவர்கள் கணிசமான அளவு வாக்கை தந்தும் உங்களை தோல்வி அடைய செய்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் அது எந்த கண்ணோட்டத்திலே பார்க்கின்றீர்கள்? மக்கள் அதிலே அந்த
கடந்த முறை 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே என்னுடன் இணைந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸிலே போட்டியிட்டவர் மர்ஹூம் ஈசான் அவர்கள். உண்மையில் அவருடைய பண்பு, அவருடைய பழக்க வழக்கங்கள் மக்களை கவரக்கூடியதாகவும் மக்களை சாரக்கூடியதாகவும் இருந்தது. அவருடைய அந்த பண்பு, அந்த மக்களுடைய நடந்து கொள்ளக்கூடிய முறையை வைத்துத்தான் உண்மையில் மக்கள் மர்ஹூம் ஈசான் மாமா அவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள். நான் அந்த நேரத்திலே நான் அதை எனக்கு ஒரு தோல்வியாக நான் அதை கருதவில்லை. எனக்கு உண்மையில் மக்கள் எமது இந்த வட்டாரத்திலே இருக்கின்ற வாக்கு வீதங்களை பார்க்கின்ற போது உண்மையில் மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். நான் அந்த வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். அத்தோடு அந்த மர்ஹூம் ஈசான் மாமா அவர்கள் உண்மையில் மக்களோடு பழகக்கூடிய ஒரு நல்ல பண்புள்ள ஒரு மனிதர். அவருடைய அந்த பழக்கத்திற்காக வேண்டித்தான் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்திருந்தார்கள். அதனால் 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே நான் தோல்வி அடைந்திருந்தாலும் அதை நான் தோல்வியாக நான் கருதவில்லை. நீங்கள் நினைக்கிறீர்களா, நீங்கள் கூறுகின்ற குற்றச்சாட்டுகள், கடந்த காலங்களில் பிரதேசவில் நடந்த மோசடிகள் எல்லாம் இம்முறை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெற்றால் இதெல்லாம் சரி செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இன்ஷா அல்லாஹ் கட்டாயம், கண்டிப்பாக வெற்றி பெற்று நான் இந்த பிரதேச சபைக்கு சென்றால் என்னால் முடியுமான வேலை திட்டங்களை செய்வேன். அத்தோடு இந்த பிரதேச சபையிலே பல ஊழல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், எமது பிரதேச சபைக்கு சொந்தமான ஜேசிபி இயந்திரம் தற்போது காணாமல் போயிருக்கின்றது. அதை பற்றி பிரதேச செயலாளரிடம் சுமாராக எத்தனை இலட்சம் ரூபாய் பெறுமதியான ஜேசிபி இயந்திரமாக நான் நினைக்கிறேன் அது 1 கோடிக்கு மேல வரும் என்று நினைக்கின்றேன் அந்த ஜேசிபியுடைய பெறுமதி. அது சம்பந்தமாக பிரதேச செயலாளரிடம் ஜேசிபி நான் நினைக்கிறேன் ஒரு தடவை என்னவோ நான் அந்த ஜேசிபியை வாடகைக்கு எடுத்து வேலை செய்த ஞாபகம் இருக்கின்றது. அந்த பிரதேச சபையுடைய ஜேசிபி உண்மையில் ஏழை மக்களுக்கு பிரயோசனமான ஒரு விடயம். ஏன்னா குறைந்த வாடகைக்கு அவர்கள் வேலை செய்ய கொடுக்கக்கூடிய ஒரு ஜேசிபி அது. ஆனால் தற்போது அந்த ஜேசிபியுடைய பாகங்கள் எல்லாம் அனுராதபுரத்திலே வைக்கப்பட்டிருப்பதாக பிரதேச சபையுடைய செயலாளர், தற்போதைய செயலாளரை நான் அவர்களிடம் நேரடியாக சென்று வினவிய போது நாங்கள் அதற்குரிய நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஜேசிபி இயந்திரங்கள் தற்போது பாகங்கள் அனுராதபுரத்தில் இருக்கின்றது என்பதாக அவர் கூறியிருக்கின்றார். இது சம்பந்தமான ஆதாரங்கள் உங்களிடம் ஏதாவது இருக்கிறதா? நான் எழுத்து மூலமான ஆவணங்கள் எடுக்கவில்லை. அவருடன் நேரடியாக சென்று கதைத்த போது அவர் சொன்னார் என்னன்னு சொன்னால், நாங்கள் பார்த்தபோது ஜேசிபி என்ற பதிவு இருக்கின்றது, ஆனால் ஜேசிபியை காணவில்லை. எங்க குச்சோலி பிரதேச சபைக்குரிய 2 கிளைகள் இருக்கின்றது. ஒன்று புல்மோட்டையில் இருக்கின்றது, அடுத்து நிலாவலியில் இருக்கின்றது. இந்த 2 கிளைகள் அதாவது பிரதான கிளையா காரியாலயமா குச்சோலி இருக்கின்றது. 3லே தேடினாலும் பிரதேச சபைக்குரிய ஜேசிபி இல்லை. இதற்கான என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் தற்போதைய பிரதேச செயலாளர், பிரதேச சபை செயலாளர், பிரதேச சபையின் செயலாளர் இந்த ஜேசிபி காணாமல் போனதற்காக வேண்டி முன்னாள் பிரதேச சபையினுடைய தவிசாளர் முபாரக் எதிராக வழக்கு தொடர்பு நடவடிக்கை எடுத்து வழக்கு தொடர்ந்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இந்த பிரதேச சபைக்குரிய ஜேசிபியை கொண்டு வருவதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டு அதற்குரிய அதாவது தேவையான உதிரி பாகங்களை கொழும்பிலிருந்து கொள்வனவு செய்து பொருத்தி கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை எடுத்திருப்பதாக அவர் எமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார். நீங்கள் நினைக்கிறீர்களா? இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி. இம்முறை இந்த வட்டார தேர்தலிலே, இந்த பிரதேச சபை தேர்தலிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற ஒரு உறுதிப்பாடு, நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? உண்மையில் எனக்கு 100% நம்பிக்கை இருக்கின்றது. 2018ஆம் ஆண்டு நான் வெற்றி பெற்று தோல்வியடைந்திருந்தாலும் நான் அந்த தோல்வியை தோல்வியாக கருதாமல் மக்களுக்குரிய நிறைய வேலை திட்டங்களை, நிறைய சேவைகளை மக்களுக்காக வேண்டி செய்திருக்கின்றேன். அதன் அடிப்படையில் அதாவது உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நான் ஒரு பிரதேச சபையுடைய உறுப்பினர் செய்ய அந்த வேலை திட்டங்களை நான் இந்த பிரதேசத்திலே செய்திருக்கின்றேன். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் 4 கான்கிரீட் வீதிகள், 3 பள்ளிவாசலுக்காக நிதிகள், 5 லட்சத்துக்கு மேற்பட்ட நிதிகளை 3 பள்ளிவாசலுக்கு கொடுத்திருக்கிறார். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மௌரூப் அவர்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து நான் அவருக்கு விடுத்த கோரிக்கைகளுக்கு அமைவாக அவர் கட்டமாக எமக்கு அந்த நிதிகளை விடுவித்து தந்திருந்தார். எந்தெந்த வீதிகள்? அதாவது காசிம் நகரில் இருக்கின்ற அப்துல் அசீஸ் வீதி, அதாவது 4ஆம் வட்டாரத்தையும் காசிம் நகரை இணைக்கக்கூடிய வீதி, அந்த வயல்வெளியில் போகக்கூடிய வீதி
நேரத்துடைய பிள்ளைகள் பாடசாலைக்கு போய் அதில் ஒரு கதை இருக்கிறது. அது தற்போதைய முன்னாள் வேட்பாளர், தற்போதைய அதாவது நான் நினைக்கிறேன் தலைவர் ரிஷாத் பதூதீன் அவர்களுடைய கட்சியிலே ஐக்கிய மக்கள் காங்கிரஸ் நினைக்கிறேன், அதிலே களமிறங்கி இருக்கின்ற ரஹ்மான் யூசுப் அவர்கள் அந்த வீதியை செய்ததாக பேசிக் கொள்கிறார்கள் மக்கள். உண்மையில் அந்த வீதிக்கும் ரஹ்மான் யூசுப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை கண்ட்ராக்ட் செய்தவர் ஏஎல்எம் அஸ்மி கண்ட்ராக்ட் செய்தவர். அதற்குரிய நிதியை ஆர்டிடி ஊடாக ரோட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஊடாக நான் அதை பெற்றுக் கொடுத்து, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரிடம் இருந்து பெற்றுக் கொடுத்து, அதை கண்ட்ராக்ட் செய்து, அதை அவரிடமிருந்து அந்த வேலை திட்டத்தை ஒப்பந்தம் செய்து அதை எமது ஜாயநகரை சேர்ந்த அசரப் கான் என்பவர் அந்த வீதியினை முழுமை பெற நிறைவு செய்தார். இன்னும் அவருக்கு நான் நினைக்கின்றேன், அசரப் கான் என்பவருக்கு அதனுடைய பிடிகாசு இன்னும் குடிக்க இருக்கின்றது. ஏன் கொந்தராதுக்காரருக்கு ஒரு பிடிகாசை இன்று வரைக்கும் நான் நினைக்கின்றேன் சாதாரணமாக பல வருடங்கள் ஏனென்று சொன்னால் அதனுடைய பிடிகாசு கொடுக்கப்படாமைக்கு காரணம் அந்த வேலை திட்டம் சரியாக முடியாமை காரணமாகத்தான், அந்த முழுமை பெறாமையினால் தான் அந்த வேலை திட்டம். அந்த நேரத்திலே நானும் உற்று நோக்கி இருந்தேன். அந்த வீதியில் பல குளறுபடிகள் ஏற்பட்டிருப்பதாக கவர்மெண்ட் தரப்பிலே, அரசு தரப்பிலே இருந்து வந்த அதிகாரிகள் அதனை பரிசோதித்திருந்தார்கள். அதை நீங்கள் இப்பொழுது சென்றாலும் அவர்கள் பரிசோதித்த அந்த தடங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியாயின் அந்த வீதியிலும் உங்கள் பாராளுமன்ற உறுப்பினரால் ஒதுக்கப்பட்ட உங்களுடைய கட்சியிலே இருக்கின்ற கொந்தராத்துக்காரர், உங்களோட கட்சியால் கொடுக்கப்பட்டு செய்யப்பட்ட கொந்தராத்துக்காரர், அவர் மூலமாக செய்யப்பட்ட அந்த வேலை திட்டத்திலும் இங்கு மோசடிகள் குளறுபடிகள் நடந்திருக்கிறது என்பதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அது என்னன்னு சொன்னா அதை நான் ஏற்றுக்கொள்ளே இல்லாது. ஏன்னு சொன்னா அந்த வேலை திட்டத்தை பார்வையிடுவதற்கு சொல்லி ஆர்டிடியில இன்ஜினியர் வந்திருந்தார். இப்ப என்னோட உரிய அதிகாரிகள் இருந்த சமயத்தில் தான் அந்த வேலைகள் செய்யப்பட்டது. அவ்வாறானால் அந்த நேரத்தில் அந்த இடத்துல அந்த அதிகாரிகள் விட்ட பிள்ளையாக இருக்கும். சரியான முறையிலே அந்த வேலைகளை சேவிக்கின்ற போது அதிகாரிகள் அதை கண்காணிக்க வேண்டும். வெறுமனே அதிகாரிகள் பேரளவிலே அவ்விடத்திலே இருந்து விட்டு போய்விட்டு பிறகு அந்த வேலையிலே குளறுபடி இருக்கிறது, வேலையிலே பிழை இருக்கிறது கூறுவது பொருத்தமில்லாத ஒரு விடயம். இல்ல, எப்படியா எந்த வேலை திட்டங்கள் நடைபெற்றாலும் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுகின்ற பொழுது, மக்கள் அதனை ஒப்ஜெக்ட் பண்ணுகின்ற பொழுதோ அதனை அதிகாரிகள் மீண்டும் பரிசோதனை செய்வது வழக்கம். அந்த வகையிலே இதிலே மெயினாக பிரதானமாக கொந்தராத்துக்காரர் இதிலே பிரதிவாதியாக கணிக்கப்படுவார். உங்களுக்கு நன்றாக தெரியும், பல கேசுகளை எடுத்து பார்த்தால் தெரியும், கொந்தராத்துக்காரராக கணிக்கப்படுவார். அப்படியாயின் இந்த வேலை திட்டத்திலே அனைவரும் பொறுப்புதாரி, இதிலே அனைவரும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள். நான் நினைக்கின்றேன் இதிலே பிரதானமாக கொந்தராத்துக்காரரும் ஏனைய அதிகாரிமார்களும் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வேலை திட்டம் பிடிகாசி இன்று பிடிக்கப்பட்டிருக்கிறது. அது எதற்காக பிடிக்கப்பட்டது, இந்த காரணங்கள் சரி செய்யப்பட வேண்டும். அடுத்தது நீங்கள் இந்த வட்டார மக்களுக்கு, உங்களுடைய வட்டார மக்களுக்கு இறுதியாக என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? உண்மையில் நான் பல வேலை திட்டங்களை பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களிடமிருந்து பல வேலை திட்டங்களை நான் இந்த வட்டாரத்திலே செய்திருக்கின்றேன். பள்ளிவாசலாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம், விளையாட்டுக் கழகங்களாக இருக்கலாம், அல்லது தனிநபருக்கான வீடுகளுக்கான மின்சார இணைப்பு பெற்றுக் கொடுக்கின்ற வேலைகளாக இருக்கலாம், மையவாடி சுற்றுமதில் அமைக்கின்ற வேலை அல்லது சுற்று வேலி அமைக்கின்ற வேலைகள், விவசாய வீதிகள், இவ்வாறு பல வேலை திட்டங்களை இந்த வட்டாரத்திலே இந்த கிராமத்திற்கு நான் செய்திருக்கின்றேன். உண்மையில் மக்கள் இதை உணர்ந்து, நான் ஒரு பிரதேச சபையிலே தோற்றிருந்தாலும் பல வேலை திட்டங்களை செய்திருக்கின்றன என்பதை மக்கள் அறிந்திருப்பார்கள். அது மாத்திரமல்லாமல் எமது இந்த ஜாயநகர் பிரதேசத்திலே வயல் காணிகள் என்பது மிகவும் அரிதாக இருந்த ஒரு காலகட்டத்தில் நான் அந்த விவசாய சம்மேளனத்திலே தலைவராக நான் அந்த விவசாய சம்மேளனத்தின் ஊடாக பல நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை, வயல் நிலங்களை உருவாக்கி அவர்களுக்கான காணி ஏக்கர் வரி பற்று சீட்டுகள், அவர்களுடைய பசலை மானியம், அவர்களுக்கு இதெல்லாம் பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன். இதெல்லாம் பெற்றுக் கொடுத்தீர்கள். இதெல்லாம் உணர்ந்து உங்களுக்கு அவர்கள் வாக்களிப்பார்கள் என்று நிச்சயமாக கட்டாயம். மக்கள் காசி பணத்துக்கு ஆசைப்பட மாட்டார்கள். அது மாத்திரமல்லாமல் மீனவர்களுக்காக வேண்டி நான் போராடி
சிறைவாசம் 7 நாள் சிறையில் இருந்து வந்த நான். அதையெல்லாம் மக்கள் அறிந்திருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக மக்கள் தற்போது கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எமக்காக வந்து 7 நாட்கள் சிறையில் இருந்து வந்தவர் இதிலே மீனவர்களுக்காக போராடினார். நான் நினைக்கின்றேன் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. கடந்த காலங்களில் சகோதரர் ஆசிக் முகமது அவர்கள் கூறியிருந்தார்கள், மீனவர்கள் ஜாயநகர் மீனவர்களுக்காக வேண்டி சிறைவாசகம் சென்றிருந்தேன் என்று கூறியிருந்தார்கள். அந்த விடயமும் இந்த விடயமும் ஆம், நானும் ஆசிக் முகமது மற்றும் ஏனைய 5 பேர்கள், மொத்தமாக 7 பேர்கள் இந்த போராட்டம் நடத்தி, உண்மையில் நாங்கள் 7 பேரும் அந்த 7 நாட்கள் சிறைவாசம் இருந்து வந்த நாங்கள் மீனவர்களுக்காக. அது மாத்திரமல்லாமல் நான் இந்த விவசாயத்திலும் மீனவர்கள் விடயத்திலும் நிறைய என்னுடைய சுயநலம் பாராமல் நிறைய வேலைகளை செய்திருக்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் சமூகம் என்ற ரீதியிலே நிறைய விடயங்களை செய்து கொடுத்திருக்கின்றேன். எனவே மக்கள் தற்போது அரசியல்வாதிகளால் வழங்கப்படுகின்ற காசியாக இருக்கலாம், அல்லது உடுப்பு பதிகளாக இருக்கலாம், உணவு பதிகளாக இருக்கலாம், முடிவடையும் நேரம் எதற்கும் ஆசைப்படாமல் மக்கள் எனக்கு இம்முறை வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் மக்கள் எனக்கு வாக்களித்து மக்கள் என்னை வெற்றி பெற செய்தால் நான் இன்ஷா அல்லாஹ் என்னால் முடியுமான வேலைகளை பிரதேச சபையினூடாக செய்யக்கூடிய வேலைகளாக இருந்தாலும் சரி, அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மௌரூப் அவர்களுடைய நிதியை பெற்று செய்யக்கூடிய வேலைகளாக இருந்தாலும் சரி, அனைத்து வேலைகளை நான் மக்களுக்கு பாகுபாடு என்று செய்து கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் மக்கள் என்னை இம்முறை வாக்களித்து வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றேன். புல்லட் அரசியல் ஊடாக நாம் எங்களுடைய இணைய வலைத்தளத்தின் ஊடாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வெற்றி பெறுவதற்காக வேண்டி. அன்பார்ந்த மக்களே, பார்த்திருப்பீர்கள் இந்த நேர்காணலை. இந்த நேர்காணலின் ஊடாக சில பல விடயங்களை பொருந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். அந்த வகையிலே புல்லட் அரசியலின் ஊடாக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு வேட்பாளருடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நவீத் நஜாஹி.